ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீள்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிவபெருமான் காட்டிய ஆருத்ரா தரிசனம். திருவாதிரை விரதம் எப்படி இருக்க வேண்டும், வரலட்சுமி நோம்பிற்கு இணையான விரதம், திருவாதிரை களி உருவான கதை, இந்த வருடம் திருவாதிரை எப்பொழுது துவங்குகிறது, யாரெல்லாம் இந்த விரதம் இருக்கலாம், இதெல்லாம் தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் திருவாதிரை களி ரெசிப்பியும் 9 காய் 5 காய் புளிக்கூட்டு ரெசிப்பியும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது வேணுங்கிறவா செக் பண்ணி பாருங்க. இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளாக இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் திருவாதிரை விரதம் எப்படி இருக்க வேண்டும், வரலட்சுமி நோம்பிற்கு இணையான விரதம், கணவரின் ஆயுள் பலம் பெற வேண்டும் என்பதற்காக பெண்கள் காரடையான் நோன்பு, வரலட்சுமி நோன்பு உள்ளிட்ட பல நோன்புகள் இருப்பதுண்டு. அந்த வரிசையில் மார்கழி மாதத்தில் திருமணமான பெண்கள் தங்களின் மாங்கல்ய பலத்திற்காகவும் தீர்க்க சுமங்கலி வரம் பெறுவதற்காகவும் கடைபிடிக்கும் விரதம் திருவாதிரை விரதம் ஆகும். மார்கழி திருவாதிரையில் மாங்கல்ய பலத்திற்காக பெண்கள் இந்த விரதத்தை இருப்பது தமிழகத்தின் பல பகுதிகளில் மிக விசேஷமான முக்கிய பூஜையாக கருதப்படுகிறது. கன்னி பெண்கள் பலரும் நல்ல கணவர் அமைய, மங்களகரமான வாழ்வு அமைய திருவாதிரை விரதம் மேற்கொள்கிறார்கள். மார்கழி மாதம் திருவாதிரை நாளில் கடைபிடிக்கப்படுவது திருவாதிரை விரதம். இதை மாங்கல்ய விரதம் என்றும் சொல்வதுண்டு. கணவரின் ஆயுள் நீடிக்க, கணவரின் தொழில் சிறக்க, வீட்டில் ஒற்றுமை சந்தோஷம் தங்க பெண்கள் இருக்கும் முக்கியமான விரதம் இந்த திருவாதிரை விரதம். வரலட்சுமி நோன்பிற்கு இணையாக சொல்லப்படுவது இந்த திருவாதிரை விரதம். இந்த வருடம் திருவாதிரை நோன்பு எப்பொழுது துவங்குகிறது? 2023ஆம் ஆண்டு ஜனவரி 5ஆம் தேதி இரவு 10:30 மணிக்கே திருவாதிரை நட்சத்திரம் துவங்கிவிடுகிறது. ஆனால் சூரிய உதய காலத்தையே விரதம் துவங்குவதற்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதால் ஜனவரி 6ஆம் தேதி இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். ஜனவரி 6ஆம் தேதி அன்று நாள் முழுவதும் திருவாதிரை நீடிக்கிறது. அதனால் நாள் முழுவதும் விரதம் இருப்பது சிறப்பானது. இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பாக பௌர்ணமி மற்றும் வெள்ளிக்கிழமையில் திருவாதிரை விரதம் வருகிறது. இதை வழிபாட்டிற்கு உரிய நாளாக குறிப்பிடுகிறோம். சிவபெருமான் காட்டிய ஆருத்ரா தரிசனமும் திருவாதிரை களி உருவான கதையும் பற்றி இப்போது பார்க்கலாம். மார்கழி திருவாதிரை தினத்தில் ஆருத்ரா தரிசன உற்சவம் நடத்தப்படுகிறது. சிவபெருமானுக்கு நடத்தப்படும் உயர்வான 6 வகை அபிஷேகங்களில் ஒன்று ஆருத்ரா தரிசன திருமஞ்சனம். சிவபூஜை செய்தால்தான் பலன், ஆனால் ஆருத்ரா தரிசனத்தை கண்டாலே புண்ணிய பலனை அள்ளித்தரக்கூடியது. திருவாதிரை என்ற சொல் சமஸ்கிருதத்தில் ஆருத்ரா என குறிப்பிடப்படுகிறது. 27 நட்சத்திரங்களில் திரு என்ற அந்தஸ்தை பெற்றது திருவோணம் மற்றும் திருவாதிரை ஆகிய இரண்டும் தான். இதில் திருவோணம் விஷ்ணுவுக்கு உரியதாக போற்றப்படுகிறது. அதேபோல் திருவாதிரை சிவபெருமானுக்கு உரியதாக கொண்டாடப்படுகிறது. மற்ற மாதங்களில் வரும் திருவாதிரை நட்சத்திரத்தை விட மார்கழி மாதம் வரும் திருவாதிரை நட்சத்திரம் மிகவும் சிறப்பு பெற்றதாகும். இதற்கு காரணம் இந்த நாளில் சிவபெருமான் தனது திருவிளையாடலை நிகழ்த்திய நாள் என்பதுதான். திருவாதிரை அன்று நடராஜருக்கு செய்யப்படும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளை ஆருத்ரா தரிசனம் என்கிறோம். ஆருத்ரா தரிசனம் எப்படி வந்தது? ஆணவத்துடன் செயல்பட்டு சிவபெருமானுக்கு எதிராக வேள்வியை நடத்த முடிவு செய்தனர் முனிவர்கள் சிலர். அவர்களுக்கு பாடம் கற்பிப்பதற்காக சிவபெருமான் பிட்சாடனார் வேடமிட்டு முனிவர்களின் இல்லங்களுக்கு சென்று யாசகம் வேண்டினார். பிட்சாணராக வந்த சிவபெருமானுடன் முனிவர்களின் பத்தினிகள் சென்று விட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த முனிவர்கள் புலி, உடுக்கை, நாகம் போன்ற பலவற்றை சிவபெருமானுக்கு எதிராக யாகத்தில் உருவாக்கி அவற்றை சிவபெருமான் மீதே ஏவி விட்டனர். ஆனால் அவற்றை தனது அணிகலன்களாக ஆக்கிக்கொண்ட சிவபெருமான் முனிவர்கள் ஏவிவிட்ட யானையை மிதித்து பாதாளத்தில் அழுத்தி ஒரு காலை தூக்கி தனது விஸ்வரூப தரிசனத்தை காட்டினார். மனம் திருந்திய முனிவர்கள் ஆவணத்தை விட்டு சிவபெருமானிடம் சரணடைந்தனர். திருவாதிரை தினத்தில் தாங்கள் கண்ட இந்த காட்சியை உலகத்தவர்களும் காண வேண்டும் என அவர்கள் சிவபெருமானிடம் வேண்டிக் கொண்டனர். இதன் காரணமாக மார்கழி திருவாதிரை நாளில் நடராஜ மூர்த்திக்கு சிறப்பு திருமஞ்சன அபிஷேகம் நடத்தப்படுகிறது.
திருவாதிரை களி வந்த கதையை இப்போது பார்க்கலாம். சேந்தனார் என்ற விறகு வியாபாரி இருந்தார். மிகச்சிறந்த சிவபக்தன். தினமும் விறகு வெட்டி விற்று அதில் வரும் பணத்தை கொண்டு வாழ்க்கை நடத்தி வந்தார். தினமும் ஒரு சிவனடியாருக்காவது உணவளிக்காமல் சாப்பிடுவதில்லை என்பதை கொள்கையாக வைத்திருந்தார். ஒரு நாள் மழை பெய்து விறகு முழுவதும் நனைந்து ஈரமானதால் அவற்றை விற்க முடியவில்லை. இதனால் வீட்டு செலவிற்கு பணம் கொடுக்க முடியவில்லை. இதனால் கவலையில் இருந்த சேந்தனாரிடம் சிவனடியார் ஒருவர் வந்து பசிக்கிறது என உணவு கேட்டுள்ளார். வீட்டில் எந்த பொருட்களும் இல்லாத நிலையில் சேந்தனாரின் மனைவி அரிசி மாவு வெல்லம் சேர்த்து களியும் அதோடு எஞ்சி இருந்த 7 காய்கறிகளை சேர்த்து கூட்டு ஒன்று சமைத்து சிவனடியாருக்கு படைத்தனர். மறுநாள் அந்த ஊர் கோவில் அர்ச்சகர் பூஜைக்காக கோவிலை திறந்தபோது அங்கு களி காய்கறி கூட்டு சிதறி கிடைப்பதை கண்டு ஆச்சரியமடைந்தார். சேந்தனாரின் பக்தியை சோதிக்க சிவபெருமானே அடியாராக வந்ததையும் புரிந்து கொண்டார். சேந்தனாரை ஆட்கொள்ள சிவபெருமான் இந்த திருவிளையாடலை நிகழ்த்திய தினம் மார்கழி திருவாதிரை. இதன் நினைவாகவே இந்த நாளில் சிவபெருமானுக்கு திருவாதிரை களி செய்து படைக்கும் வழக்கம் வந்தது. திருவாதிரை விரதம் இருக்கும் முறையை பற்றி இப்போது பார்க்கலாம். திருவாதிரை விரதம் இருக்கும் பெண்கள் அதிகாலையில் எழுந்து நீராட வேண்டும். கண்டிப்பாக மஞ்சள் பூசி தலையில் எண்ணெய் மற்றும் சீக்காய் வைத்து நீராட வேண்டும். வீட்டில் விளக்கேற்றி வழிபட்ட பிறகு கணவரிடம் ஆசி பெற்று விரதத்தை துவங்க வேண்டும். நாள் முழுவதும் உபவாசம் இருக்க வேண்டும். முடியாதவர்கள் பகல் பொழுதில் உணவை தவிர்க்க வேண்டும். மாலையில் அதிகபட்சமாக 21, குறைந்தபட்சமாக 7 என கணக்கில் அல்லது எத்தனை முடிகிறதோ அத்தனை வகை காய்கறிகளால் சமையல் செய்ய வேண்டும். அதிரசம், வடை போன்றவைகளை செய்து இலை போட்டு சுவாமிக்கு படைக்க வேண்டும். பூஜை முடிந்த பிறகு யாருக்காவது அன்னதானம் வழங்கிய பிறகு நாமும் உணவு சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். வீட்டில் உள்ள பெரியவர்கள் கணவரிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். திருவாதிரை விரதம் இருக்கும் பெண்கள் அன்றைய தினம் தாலி சரடு மாற்றி புதிய சரடு அணிந்து கொள்ளலாம். தாலி சரடு மாற்றுபவர்கள் காலை 10-20 மணிக்குள் மாற்ற வேண்டும். இந்த ஆண்டு வெள்ளிக்கிழமையில் திருவாதிரை வருவதால் ராகு காலம் துவங்குவதற்கு முன் மாற்றிக்கொள்ளலாம். தாலி சரடு மாற்றும் போது காலையில்தான் மாற்ற வேண்டும், மாலையில் மாற்றக்கூடாது. தாலி சரடை கணவரிடம் கொடுத்து அவர் கையால் கட்டிவிடச் சொல்லலாம் அல்லது தாங்களாகவோ பெண்கள் அணிந்து கொள்ளலாம். திருவாதிரை களி படைப்பவர்கள் காலையிலேயே சுவாமிக்கு படைத்து வழிபட வேண்டும். திருமணமான பெண்கள் மட்டுமின்றி கன்னி பெண்களும் இந்த விரதம் மேற்கொள்ளலாம். நல்ல வரன் அமைய வேண்டும் என்பதற்காக இந்த விரதம் இருக்கலாம். திருவாதிரை விரதம் இருந்தால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும். திருவாதிரை தினத்தில் தியாகராஜ சுவாமி வடபாத தரிசனம் காட்டப்படும். திருவாதிரை தினத்தில் தில்லை நடராஜ பெருமான் ஆரோகணித்து தேரில் வீதி வலம் வரும் காட்சி கண்கொள்ளா காட்சி ஆகும். இதை ஆருத்ரா தரிசனம் செய்வதற்காக செல்வர். ஆருத்ரா என்பது ஆதிரையை குறிக்கும் சொல். மார்கழி மாத திருவாதிரையை இறுதி நாளாக கொண்டு 10 திங்கள் திருவம்பாவை நோன்பு நோக்கப்படுகின்றது. சில சிவாலயங்களில் பகல் திருவிழாவாகவும் 9ஆம் நாள் தேர் திருவிழாவும் அன்று பின் இரவு அதிகாலை வேளையில் நடராஜ பெருமானுக்கு விசேட அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று 10ஆம் நாள் சூரிய உதயத்தில் தரிசனம் நடைபெறும். விரதத்தை கடைபிடிப்போர் திருவாதிரை தினம் உபவாசம் இருந்து மறுநாள் பாரணம் செய்வர். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் தமது தேவாரத்தில் ஆதிரை நாளை சிறப்பித்துள்ளார். ஊர்திரை வேலை யுலாவும் உயர்மலை கூர்தரு வேல்வல்லார் கோற்றங்கோல் சேரிதனில் கார்தரு சோலை கபாலீஸ்வரம் அமர்ந்தான் ஆதிரை நாள் காணாதே போதியார் பூம்பாவாய். திருநாவுக்கரசரும் திருவாரூரில் நிகழ்ந்த திருவாதிரை விழாவின் சிறப்பினையும் அழகையும் பாடியுள்ளார். முத்து விதான மணிப்பொற் கவரி முறையாலே பக்தர்களோடு பாவையர் சூழப் பலிப்பின்னே வித்தக கோல வெண்டலை மாலை விரதிகள் அத்தனாரூ ராதிரை நாளாலது வண்ணம். சரசங்கிதை என்னும் வடமொழி நூலின் உபதேச காண்டத்தில் இந்நோன்பின் மகிமை கூறப்பட்டுள்ளது. கச்சியப்ப சிவாச்சாரியாரின் மாணாக்கராகிய கோனேரியப்ப முதலியார் தமிழில் இதனை மொழிபெயர்த்துள்ளார்.
அத்துடன் திருவெம்பாவை வழிபாட்டுக்குரிய 10 தினங்களின் இறுதி நாளாகவும் மார்கழி திருவாதிரை அமைகின்றது. இந்த சிவபெருமான் காட்டிய ஆருத்ரா தரிசனம் விரத முறை வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.